1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தம் என்று சொல்லும்போது உலகத்தில் இருக்கிற அசுத்தங்களை விட்டு பிரிந்து கர்த்தருக்கென்று பயன்படுவதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். உங்கள் பார்வையில், உங்கள் பேச்சில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்திலே, நீங்கள் சிந்திக்கும் சிந்தனைகளிலே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் நடக்கைகள் செய்கிறீர்களோ அத்தனையிலேயும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். வேதம் பரிசுத்தத்தை குறித்து மிகவும் ஆழமாக சொல்லுகிறது. ஏதோ இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம், இந்த உலகத்தின் பொருட்களை அனுபவிக்கிறோம் என்று போகாதபடி நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவரிலே ஒரு பழுதும் இல்லை, எந்த பாவமும் இல்லை. பாவங்களை பார்க்க கூட மாட்டாத ஒரு பரிசுத்த தெய்வம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையா என்று எப்படி தெரியும்? சோதனை வந்தால்தான் தெரியும். சோதனைகள் வரும்போது பரிசுத்தமாக இருக்கிறோமா இல்லையா என்பது நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். ஒரு பன்றியை எடுத்துக்கொண்டால் அந்த பன்றிக்கு சோதனை சாக்கடை. அதை பார்த்த உடனே தானா அதில் எத்தனை சங்கிலி போட்டு கட்டினாலும் அந்த சாக்கடையை பார்த்தா அது அப்படியே ஓடுறத பார்க்குறோம். 10 கற்பனைகள் நமக்கு இருக்குது, 10 சங்கிலி போல. இந்த 10 கற்பனைகளெல்லாம் நமக்கு தெரிந்தாலும் பாவத்துக்குள்ள சுபாவம் பாவத்துக்கு நேராக இருக்குமானாலும், எத்தனை கற்பனைகள் உனக்கு சொல்றதுனாலும், எத்தனை பிரசங்கத்தை கேட்கறதுனாலும் அல்ல, உன் வாழ்க்கைக்குள்ள உன் சுபாவம் மாறணும். ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும். சோதனை வரும்போது உன் வாழ்க்கையில் நீ பரிசுத்தமாய் இருக்கிறாயா இல்லையா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14, 15 வசனமும் சொல்லுகிறபடி அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. பாவம் உருவாகும் போது நம்முடைய மனதிலே உண்டாகும். இந்த மனதில் உண்டாகிற இந்த பாவத்துக்கினுடைய கற்பனைகளும் நம்முடைய சரீரமும் இணையும் போது பாவம் வந்துவிடும். உன் செய்கைகள், உன் மனதில் உண்டாகிற எண்ணங்களுக்கு விட்டு கொடுக்க கூடாதபடி பரிசுத்தமான எண்ணங்கள், பரிசுத்தமான ஜீவியம் வாழ இன்றைக்கு நம்மை அதிகமாக அர்ப்பணிக்க வேண்டும். சோதனைகள், 3 விதமான சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும். 1, மாம்சத்தின் இச்சைகள். இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிக்கிற போது சாத்தான் இந்த எண்ணங்களை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து, இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கும்படி செய்து சாப்பிடு. உன் மாம்சத்திற்குள்ள இருக்கிற இச்சைகள், உன்னுடைய சொந்த தேவைகள், உன்னுடைய காரியங்கள் சந்திக்கப்படுவதற்கு இழுக்கப்பட்டு பலவிதமான பாவங்களுக்குள் நீ சிக்கிக் கொள்வாய். 2வது கண்களின் இச்சை.
இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவருக்கு காண்பித்து, என்னை விழுந்து பணிந்து கொண்டால் இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கண்களினாலே நீ பார்க்கிற இச்சைகளை நீ செய்து விடாதே. மூன்றாவது, ஜீவனத்தின் பெருமை. உயர்ந்த உப்பரிக்கையில் அவரை கொண்டு போய் வைத்து தாழ குதியும். அப்பொழுது தூதர்கள் உம்மை சுமந்து கொள்வார்கள். ஒரு தீர செயலை நீ செய்து காட்டும். பெருமையான செயல்களை, பெருமையான காரியங்களை உன் வாழ்க்கையில செய்து சோதனைக்குள் சிக்கிக்கொள்ளாதபடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை தருவாராக. வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். சிம்சோனை நாம் எடுத்துக்கொண்டால், சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவனை ஆண்டவர் தீட்டுப்படாதபடி பரிசுத்தமாக வாழ வேண்டும். நீ பெலிஸ்தர்களை நீ அழிக்க வேண்டும். பெலிஸ்தர்கள் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டெடுக்க உன்னை, குடும்பத்தையும் உன்னையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவேன் சொல்லி அவன் தாயை பார்த்து சொன்னான், நீ தீட்டுப்படாதபடி உன்னை காத்துக்கொள். உன் பிள்ளையை நீ வளர்க்கும் போது நசரேய விரதத்தில் நீ வளர்க்க வேண்டும். அவனுடைய தலைமுடியிலே சவரன் கத்தி படக்கூடாது, கத்தி படக்கூடாது. அவன் கர்த்தருக்கென்று நசரேயனா இருப்பான் என்று ஆண்டவர் அந்த குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த பிள்ளையை பரிசுத்தப்படுத்துகிறார் ஆண்டவருக்கென்று பயன்படுத்துவதற்காக. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் 3 காரியங்களை பார்க்கிறோம். அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய வாழ்க்கை விலகி போகிறது. முதலாவது, அவனுடைய வாழ்க்கை நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தன் தகப்பனையும் நோக்கி திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். பின்னால நீங்க வாசிங்கன்னா, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லுகிறான். தன் கண்ணுக்கு பிரியமானதை அவன் தன் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளுகிறான். ஆண்டவர் முதலாவது ஆதாமையும் ஏவாளையும் படைத்து 1000 கற்பனைகளை கொடுக்கல, இல்ல 100 கற்பனைகளை கொடுக்கல, 10 கற்பனைகளை கொடுக்கல. ஒரே ஒரு கற்பனை தான். அந்த ஒரு கற்பனையை கை கொள்ளாமல் போகும்போது ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறதை பார்க்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிப்பாக இருக்கணும், மிகுந்த கவனமாக வாழணும். ஆண்டவருடைய கிருபையை பெறணும், ஆண்டவருடைய ஆவியானவருடைய வல்லமையை பெறணும். ஆண்டவரே, நான் ஒரு கற்பனையை கூட மீறி நடக்காதபடி எனக்குள்ளே தேவ ஆவியானவர் வரணும். நான் ஸ்லாக்கா அசதியா இருந்துடக்கூடாது. என் வாழ்க்கையில மிகுந்த கவனமா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல்ல ரட்சிக்கப்பட்டு வரும்போது ரொம்ப கவனமா இருப்போம். ஆனால் நாள் செல்ல செல்ல பழகி போயிடும். பாவங்கள் பழகி போயிடக்கூடாது. பரிசுத்தமாய் வாழணும் என்கிற அந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும். இந்த சிம்சோனை பார்க்கும்போது ஒரு பெண்ணின் மேலே தன்னுடைய கண்களை வைத்து, அது எனக்கு பிரியமான பெண் என்று சொல்லி அதை திருமணம் பண்ண அவன் விரும்பினான். அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அவன் திரும்ப நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்துக்கு போனான். ஒரு வேசியினிடத்தில் போய் முதலாவது ஒரு பெண்ணை இச்சித்து தன் கண்களுக்கு பிரியமானவள் என்று சொல்லி அவளிடத்தில் போனான். அதுக்கு பின்பு ஒரு வேசியை கண்டு ஒரு வேசியினிடத்துக்கு போனான் என்பதை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதற்கு பின்பு சேரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகமாயிருந்தான். இவனுடைய பிரச்சனை என்ன? தொடர்ந்து அவன் வாழ்க்கையில் அதற்கு பின்பு தொடர்ச்சியாய் இந்த பாவங்கள் அவனுக்குள் வந்து கொண்டே இருக்கிறது.
ஒரு முறை மாத்திரமல்ல, அவன் செய்த தவறுகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்குள்ள இருக்குமானால் உன் வாழ்க்கையில பரிசுத்தம் போயிடும். உன் வாழ்க்கையில் இப்படி தொடர்ச்சியான பாவங்கள் வருகிறதா, தொடர்ந்து ஒன்றுக்கு பின்னால் ஒன்று உன்னுடைய வாழ்க்கை தொடர்ச்சியாய் வருமானால் நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது. ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய கரம் இறங்கி வர வேண்டும். சிலர் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொருவருக்கும் சில பலவீனங்கள் இருக்கும். இவனுக்கு ஒரு பெண்ணை பின்பற்றி போகிற பழக்கம் இருக்கிறது. சிலருக்கு பண விஷயத்துல பரிசுத்தமாகவே மாற முடியாதபடி தொடர்ந்து பணத்தின் ஆசையினாலே விழுந்து கொண்டே இருக்கிறது. சிலருக்கு சண்டை போடாமலே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆவி உள்ள வந்துட்டுனா டெய்லி சண்டை போட்டா தான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். உன் வாழ்க்கையில தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காது. தொடர்ந்து கோபமும் எரிச்சலும் உன் இருதயத்துக்குள்ள கசப்பும் வைராக்கியமும் இருந்து கொண்டே இருக்கக்கூடாது. தொடர்ச்சியான பாவங்களிலே நீ வாழாதே. ஆண்டவர் உன்னை பரிசுத்தமாக்க தம்முடைய ஆவியை அனுப்பி உன்னை பலப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். இப்ப என்ன அவனுக்கு வந்துட்டு கோபம் உண்டவனாக அடிக்கடி அவனுடைய வாழ்க்கையில் ரியாக்ஷன் என்ன பண்ணுறான், பிரதிக்கிரியைகள் என்ன செய்கிறான். அவனுக்கு கோபம், எப்பவும் யாரையாவது கொல்லணும், பேசணும், எதையாவது செய்யணும் என்கிற ஒரு ஆவி வந்துடுது. இவன் பெலிஸ்தரை முறியடிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டிருந்தாலும் அவன் தேவ ஆவியின் பலம் அதனால மாத்திரமல்ல, அவனே போய் சிக்கிக்கொள்ளுகிற சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அவன் கோபம் உண்டவனாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான கோபம் உனக்கு இருந்துகிட்டே இருக்குதா? எங்கள் அப்பா கிட்ட இருந்து இந்த குணம் வந்துட்டுன்னு சொல்லக்கூடாது. நீ உங்கள் அப்பா இயேசு கிறிஸ்து இப்போ ஆமே, அவர் முற்றிலும் சாந்தமுள்ளவர். ஆமே, முற்றிலும் அவர் மாற்றம் உள்ளவர். உன் வாழ்க்கையில் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கனால கோபம் வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாய் நீ என்ன ரியாக்ஷன் பண்ணுகிறாய், உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக என்ன செய்கிறாய். யாரோ ஒருத்தர் உன்னை ஏதோ பேசிட்டாங்க வச்சிட்டான்னு சொன்னால் என்ன ரியாக்ஷன் பண்ணுறாய், என்ன பிரதிக்கிரியை செய்கிறா. யாரோ உனக்கு மோசமான கடிதம் இமெயில் அனுப்பிட்டாங்கன்னா நீ என்ன செய்கிறா, அதான் ரொம்ப முக்கியம். நீ அதுக்கு எப்படி பிரதிக்கிரியை செய்கிறா, எப்படி நீ அதை எழுதுகிறாய், எப்படி பேசுகிறாய், இதுதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்தத்தில் மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அது அல்ல, நீ அவங்களுக்கு விரோதமாக என்ன செய்கிறாய் என்பதை நீ கவனித்து உன் நடக்கைகளை நீ மாற்றணும். எத்தனை பேர் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க? கைவேத்து கர்த்தரை துதிப்பாமே. எனக்கு சில அதிகாரங்கள் இருக்குது. சில காரியங்களை நான் செய்யும்போது சில ஆட்கள் எனக்கு விரோதமாக, நீங்கள் அதெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள் எந்த கடிதத்தையும் எங்களுக்கு எழுத முடியாது, எங்களுக்கு எதையும் செய்ய முடியாது என்று ஒரு முறை சொல்லிவிட்டார்கள். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தம் வந்துட்டு, நான் கடிதத்தை எழுதி நீ இதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரம் உனக்கு கிடையாதுன்னு எழுதுறதுக்கு எல்லாத்தையும் எழுத்து வடிவத்தில் கொண்டு வர்றதுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டேன், எழுதியெல்லாம் வச்சுட்டேன். ஆண்டவர் சொன்னார், இதை நீ அனுப்பாத, நீ இந்த மாதிரி பிரதிக்கிரியை செய்யாத, உன்னை தாழ்த்தி பேசாமல் இரு, நான் பொறுப்படுத்திக்கொள்வேன்னு சொல்லும்போது அந்த கிரியைகளை நான் செய்யாமல் விட்ட போது என் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் உண்டானதை பார்க்க முடியுது. கை வைத்து கர்த்தரை துதிப்பு. ஆண்டவரே, பிரதிக்கிரியைகளில் நாங்கள் பரிசுத்தமாக வாழணும். உனக்கு ஒரு வார்த்தை பேச தெரிஞ்சுன்னா எனக்கு எத்தனை வார்த்தை பேச தெரியும்? 10 வார்த்தை என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரம் பிரதிக்கிரியைகள் வெளியே வராட்டாலும் உள்ளே கொதிச்சுக்கிட்டே இருக்கும்.
அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில முற்றிலும் மாறணும். அல்லேலூயா. எல்லாரும் கைவேத்தி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே என் வாழ்க்கையில பிரதிக்கிரியைகள் செய்யும்போது பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே தெளிலால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றால் இவனுடைய பலம் மகா பெரிய பலம். 30 நரிகளை ஒன்னா பிடிச்சு கட்டிடுவான். பயங்கரமான வாசல் நிலைகளை தூக்கிட்டு போயிடுவான். அவன் மேல இருக்கிற பலம் அவனை பிடிக்க யாராலும் முடியாது. சிங்கங்களை கிழிக்கிற பலம் அவனுக்குள்ள இருக்கிறத பார்க்கிறான். அவனுக்கு அவ்வளவு பலத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பலத்தின் ரகசியம் எங்க இருந்துச்சுன்னா, அவன் தலைமுடியில என்ன படக்கூடாது, கத்தி படக்கூடாது என்கிறது தான் ஆண் நசரேய விரதம். கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். அந்த பலம் எதனால் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஆட்கள், எதிரிகள் அங்கே வருகிறார். இவன் தெலீலாள் என்கிற ஒரு பெண்ணின் வீட்டுக்கு போயிட்டான். அவங்கெல்லாம் இந்த தெலீலாளை பிடித்து பணம் கொடுத்து இவனுடைய பலம் எதில் இருக்கிறதுங்கிற கண்டுபிடிச்சு கொடுன்னு சொன்ன உடனே அவன் பலம் எதில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு முதல்ல சொன்னான், என்ன ஒரு பச்சையான நார்களினால கட்டுனா போதும், என் பலம் போயிடும்னு சொல்லி சும்மா நச்சுக்க அவன் சொல்லிட்டான். ஆனால் அவன் வீட்டுக்குள்ள ஆட்கள் பதுங்கி இருக்கிறாங்க இவனை பிடிக்கிறதுக்கு. அந்த கயிறுகள்னால இவனை கட்டுன போது அந்த கயிறுகளை அறுத்து போட்டுட்டு அவங்கள விரட்டி அடித்ததை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது இவன் அலட்டி கேட்குறான், என்கிட்ட என்னை ஏமாத்திட்டு திரும்ப சொல்லும், உன் பலம் எதனால இருக்குது? அவன் சொன்னான், புது கயிறுகள்னால என்னை கட்டுனா என் பலமெல்லாம் போயிருன்னு சொல்லி புது கயிறுகளை கொண்டு வந்து கட்டினாங்க. அப்பமும் அந்த கயிறுகளை அறுத்துட்டு போயிட்டான். இவனுக்கு தெரியுது இவனை பதுங்கி இருந்து இவளுக்கு பணம் கொடுத்து இவனை பிடிக்கிறதுக்கு ஆயத்தமாக பதுங்கி இருக்கிறாங்கன்னு ஆட்கள் அவனுக்கு தெரிந்தாலும் இவனுடைய வாழ்க்கையில் அவன் கவனமாக இல்லை, கவலையினமாக இருக்கிறான். கை வைத்து கவலையினோன்னு சொல்லி சத்தமாக சொல்லுங்க, கவலையினம், கேர்லெஸ்னஸ். என் வாழ்க்கையில் கேர்லெஸ்ஸாக வாழுகிறதுனால தான் உன் வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்க முடிகிறது இல்லை. ஏதோ வாழ்க்கையில் இருக்கோம், சர்ச்சுக்கு வந்தோம், ஒரு மாதத்தில் ஒரு நேரம் வந்தோம், இல்லை ஒரு வாரத்தில் வந்தோம், அதுக்கு பிறகு கவலையினமாக வாழுகிற அந்த வாழ்க்கை உனக்கு இருக்குமானால் பரிசுத்த வாழ்க்கை நீ வாழ முடியாது. அதற்கு பின்பு சொல்லுகிறான், என் முடிய 7 சடைகளை போட்டு கட்டிட்டினா என் பலம் போயிடும். இப்போ இவன் பலன் எங்க இருக்குது? முடியில இருக்குது. இப்போ நேரா முடிக்கு வந்துட்டான், பக்கத்துல நெருங்கி கவலையினமா வந்துட்டான். அப்போது 7 சடைகள்னால் அவனை பிடிச்சி கட்டுனாலும் அவன் அதையும் மீறி அவர்களை விரட்டி அடித்தான். இந்த பெண் இருக்கிறாளே, இவள் விடவே இல்லை. உன் பலம் இன்னும் எதனால இருக்குது? எனக்கு இப்போ சொல்லுன்னு அலட்டிக்கிட்டே அவன் இருந்தபோது கடைசியில் சொல்லிட்டான், அவன் பலம் எதில் இருக்குது? என் முடியில் கத்திப்பட்டு அதை சிரைச்சிட்டுனா பலம் போயிடும் அப்படின்னு சீக்கிரட்டை சொல்லிட்டான். கமிட்மெண்ட்டை விட்டுட்டான். உன் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுத்தல் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் குறையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு உன் பலத்தை எதில் இருக்குன்னு கண்டுபிடித்து அதை தாக்குவதற்கு அவன் வருவான். அப்பொழுது நீ அந்த பலத்தை நீ இழந்து போவாயானால் உன் பரிசுத்தம் உன்னை விட்டு போயிடும். ஆகினால் இவன் தன் எல்லாவற்றையும் இழந்து அவன் முடி சிரைக்கப்பட்ட போது, முன்பு இருக்கிற பலன் இருக்கிறது என்று அவன் புறப்பட்டு போன போது பலன் அவனை விட்டு போய்விட்டது. அவனை பிடித்தார்கள், அவன் கண்களை பிடுங்கி போட்டார்கள். அவனுடைய வாழ்க்கையில் அவன் மிகுந்த வேதனைப்பட்டான். உன்னுடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கவலையினமாக இருக்காது. உன் பண விஷயத்தில் கவலையினமாக இருக்காது. பெண்கள் விஷயத்தில் கவலையினமாக இருக்காது. பொய் சொல்கிற விஷயத்தில் கவலையினமாக இருக்காது.
குடும்ப விஷயத்தில் கவலையினமாக இருக்காத. நீ செய்கிற தொழிலில் கவலையினமாக இருக்காத. ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீ போகிற வேலை ஸ்தலத்தில் ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழ கவலையினமாக வாழ்க்கையை விட்டுறாத. எல்லாரும் 2 கை வைத்து, ஆண்டவரே கவலையினமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் விட்டு நாங்கள் இந்த பரிசுத்தத்தை இழந்துராதபடி எங்கள் வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தினந்தோறும் தேவனை சந்திக்கிற சந்திப்பு உனக்கு இருக்கணும். கைவேத்து, ஐயா தனி ஜெப வாழ்க்கை எனக்கு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் உம்மை சந்திக்கணும். உம்முடைய பரிசுத்தம் எனக்கு வரணும் என்று அந்த எண்ணத்தில் எனக்கு வாழ உதவி செய்யும். 2வது, உன் வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ பரிசுத்தமான சிறு குழுக்கள் கூட்டம் உனக்கு இருக்கணும். சபையில் சின்ன குழுக்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அநேக பேர் இந்த சின்ன குழுக்களில் போகிறது இல்லை. வாழ்க்கை நல்லா யோசிப்பார். உனக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்கும்போது, அல்லாவிட்டா உன் வீட்டில் ஒரு பயங்கரமான காரியம் நடக்கும்போது யார் வந்து உன்னை பார்க்குறாங்க? யார் வந்து உனக்கு கூட நிற்பார்கள்? இல்லாவிட்டால் மற்றவர்கள் வீட்டில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்கும்போது நீ எப்பமாவது போய் அந்த வீட்டில் நின்று இருக்கியா? நமக்கு சபையில் ஐக்கியம் தேவை. நம்ம பரிசுத்தமாக வாழ ஆண்டவர் நமக்காக ஜெபம் பண்ண நம்ம கூட நிற்கிற ஆட்கள் தேவை. 2 கை வைத்து, இயேசுவே நான் தனித்து எப்படியோ வாழ்வதல்ல, நாங்கள் 2-3 பேர் சேர்ந்து குழுவாக இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் பரிசுத்தமாய் வாழ அதற்கென்று எங்களை ஒப்பு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவதற்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆமென். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கௌண்டபிலிட்டியில் இருக்கணும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசி நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழுகிறோமா இல்லையா என்பதை கண்டுபிடித்து வாழ வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. யாத்ராம் 33 2ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனத்தோடு தேவ சமூகம் வந்தது. தேவன் அவர்களுக்கு முன் சென்றார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்க ரொம்ப தவறு செய்துட்டீங்க, ஆகையினால நான் உங்களுக்கு முன்னால போக மாட்டேன். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். வணங்கா கழுத்துள்ள ஜனம் உனக்கு முன்னால போக மாட்டேன், என் சமூகம் உனக்கு முன்னால போகாதுன்னு சொல்லிட்டார். அப்ப மோசே, ஆண்டவரே ஒரு தூதனையாவது அனுப்புகிறீர், 2வது பாலுந்தேனும் ஓடுகிற தேசத்துல உன்னை கொண்டு போயிடுறேன்னு சொல்றாரு. உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் இருக்குன்னு சொல்லிட்டாரு. உன் சத்துருக்களை எல்லாம் துரத்துவேன்னு சொல்லிட்டாரு. நான் மாத்திரம் உன் கூட வரமாட்டேன்னு சொன்னார். மோசே, பரவாயில்ல, பாலும் தேனும் ஓடுற தேசம் எனக்கு கிடைச்சிருது, என் சத்துருக்கள் எல்லாம் என்ன செய்திடுறாரு, முறியடிச்சிடுறாரு. அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு தூதனை அனுப்புகிறாரு, இது போதும்ன்ட்டு அவன் போகலை. அவன் சொன்ன, ஆண்டவரே எனக்கு பாலும் தேனும் வேண்டாம், எனக்கு சத்துருக்களை அழிக்கிற கிருபையும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், உங்கள் சமூகம் எனக்கு முன்னால் போனாதான், இல்லாட்டா நான் இந்த வனாந்திரத்திலேயே செத்துடுறேன், இந்த வனாந்திரமான வாழ்க்கை எனக்கு போதும், ஆனால் உங்கள் சமூகம் இல்லாட்டா நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. 2 கை வைத்து, பரிசுத்தம் என்பது தேவ சமூகம் உன் கூட வருவது தான். ஹல்லேலூயா. கை வைத்து, பரிசுத்தம் என்பது ஆண்டவர் உன் கூட வருவது தான் பரிசுத்தம். அவர் பரிசுத்தம் இல்லாட்டா அவர் உன் கூட வரமாட்டார். அதனால ஆண்டவருடைய சமூகத்தை நீ பார்க்கணுங்கிற அந்த ஆசை தான் உனக்குள்ள வரணும். அவருடைய சமூகம் உனக்கு போதும். தூதர்களை பார்ப்பதோ அல்லாவிட்டா பாலுந்தேன் வருகிற ஆசீர்வாதமோ அது அல்ல. நிறைய பேர் இப்போ சொல்றது, முந்தைய ஒன்றுமே இல்லை, இல்லாமல் இருந்துச்சியா, இப்போ எனக்கு காரெல்லாம் கிடைச்சி, எனக்கு வீடெல்லாம் கிடைச்சி, எனக்கு நல்ல வேலை கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு. பாலுந்தேனும் ஆண்டவர் கொடுத்துருவார், அது முக்கியமானதல்ல. தேவ சமூகம் இருக்குதா? கை வைத்து, இயேசுவே உங்க சமூகம் என் கூட வரணும். 2 கை வைத்து, கர்த்தர்
சபையில தேவ சமூகத்தை கொண்டு வரணும். சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளும், சபையில் உள்ள எல்லா மக்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் அவர் நம்ம கூட வருவார். ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிற அந்த சமூகத்தை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருவாராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் வாழ்க்கை முழுவதிலும் தேவ சமூகத்தை சுமக்கிற ஒரு பாத்திரமாய், பரிசுத்த பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவாராக. தேவ தூதர்களை பார்ப்பதல்ல, பாலும் தேனும் ஓடுகிறதல்ல உன் வாழ்க்கையில் முக்கியமானது. சத்துருக்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டால் என்பது முக்கியமானதல்ல. உன் வாழ்க்கையில் முக்கியமானது அவருடைய சமூகம். ஆமென். அதுதான் உன் வாழ்க்கையில் இளைப்பாறுதலை தரும். அதுதான் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரும். அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவ சமூகத்தை சுமக்கணும். உன் குடும்பத்துக்குள்ள, உன் வாழ்க்கையில தேவ சமூகத்தை சுமக்கிற வாழ்க்கை ஆண்டவர் தருவாராக. இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசிட்டு போனார். அவங்க இருதையெல்லாம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஆனால் இயேசு போகிறவர் போல காண்பிக்கப்பட்ட போது வருந்தி அழைத்தார்கள். இயேசுவோடு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அப்பத்தை பிட்ட போது கண் திறந்து இயேசுவை கண்டார்கள். ஹல்லேலூயா. கை வைத்து, அப்பா உங்கள் சமூகம்தான் ஆண்டவரே எனக்கு தேவை. ஆண்டவரே உங்கள் சமூகம் இல்லைன்னா என் வாழ்க்கையில் வேறு ஒன்று எனக்கு தேவையில்லை. கைகளை வேற்றி அப்படி சமூகத்தினால சபை நிரப்பப்படட்டும், உங்கள் வாழ்க்கை நிரப்பப்படட்டும். 2 கை வைத்து, ஐயா என் வாழ்க்கையில் உங்கள் சமூகம் வேணும். எனக்கு ஆண்டவரே பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடம் அல்ல. ஆண்டவரே எனக்கு சத்துருக்கள் என்னுடைய பிராணன் அல்லப்பா. என் வாழ்க்கையில் வேறு யாரையும் நான் தூதர்களை பார்த்து திருப்தி அடையாதபடி என் வாழ்க்கையில் உங்கள் சமூகம் எனக்கு வேணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழணும். சிம்சோனுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான பாவங்கள் அவனுக்குள்ளே வர வர அவனுடைய வாழ்க்கையில் அவன் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை விட்டு விலகி அவன் பலமெல்லாம் போனது போல உன் வாழ்க்கையில் போயிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் முக்கியமானது பரிசுத்தம் என்பது தேவ சமூகத்தை சுமப்பது. பாலும் தேனும் ஓடுகிற இடம் அல்ல, தேவ சமூகம் உனக்கு முன்னால் போகணும். வெறும் தூதர்கள் அல்ல, இயேசு உன் கூட இருக்கணும். அவர் உன் கூட பேசணும். அவர் உன்னோடு கூட வரணும். ஆமென். ஹல்லேலூயா. சத்துருக்கள் முறியடிக்கப்படுவார்கள். வேலை ஸ்தலத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். கர்த்தர் பெரிய காரியங்கள் உனக்கு செய்வார். உன் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர வல்லமை உடையவர். ஆமென். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்தணும். ஆவியில, மாம்சத்துல என்ன அசுத்தம் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார். தனியா போய் ஜெபம் பண்ணு. கர்த்தர்ட்ட கேளு. உள்ளத்தின் ஆழத்தில் என்ன அசுசி இருக்குது, உன் ஆவியில என்ன அசுசி இருக்குது, உன் மாம்சத்தில் என்ன பாவங்கள் இருக்குது, இதில் நீ சுத்திகரிக்கணும். ஒன்ன நீ சுத்திகரிக்கணும். ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க சிலுவையில் மரித்தார். கடந்த கால குற்றங்கள், பாவங்கள் உன்னை விட்டு மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனா இப்பொழுது நீ செய்து வருகிற குற்றம் குறைகள் எது என்று கண்டு அவைகளை அறிக்கை செய்து உன்னை சுத்திகரிக்கணும். உன்னை நீ சுத்திகரித்தால் தேவ பயத்தோட பரிசுத்தமாகுதல் பூரணமாகும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் என்ன செய்யணும்? பரிசுத்தமாகணும். சாகும் வரைக்கும் பரிசுத்தமாகிக்கிட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தத்தில் குறைஞ்சிடக்கூடாது. கை அசைத்து, இயேசுவை என் வாழ்க்கையில முந்தி இருந்ததை விட அதிகமான பரிசுத்த வாழ்க்கை எனக்கு வரணும். முந்தி இருந்ததை விட என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகல பூரணம் எப்படி வரணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு வரணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம், தெய்வ பயம் 3 காரியத்தில் உனக்கு வேணும். 1, முதல் கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார்,
ஆபிரகாம் சொன்னான், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை, அதனால விபச்சார வேசித்தன பாவம் அந்த ஊருக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னான். விபச்சார வேசித்தன பாவம் உனக்குள்ளே இருக்குதா? பயங்கரமாக இந்த உலகம் சீர்கட்டு போயிருக்குது. சின்ன குழந்தைகளெல்லாம் கெடுத்து போட்டு, 3 வயசு குழந்தைகள்லாம் கெடுத்து கொண்டு போட்ட சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குன்னா எவ்வளவு கொடூரமான பாவங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஏன்னா தெய்வ பயம் இல்லை. ஒரு பரிசுத்தமான தெய்வம் ஒருத்தர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், இந்த பயம் இல்லாமல் போகிறதுனால தான் இந்த பாவம். 2வது வாயில் தான் பாவம் ஜாஸ்தி வருது. உன் நாக்கு. வாசிக்கிறேன் யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை, சத்தமா சொல்லுங்களேன், அடக்காமல். நாவை என்ன செய்யாமல், நாவை என்ன செய்யணும்? அடக்கணும். தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவனை எண்ணினால் அவன் தேவ பக்தி, அவன் பரிசுத்தமாக வாழ முடியாது. நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, பொல்லாதது, அடங்காதது. குதிரையை கடிவாளம் போட்டு அடக்கிடலாம், பெரிய கப்பலையே சின்ன சுக்கான் திருப்பிடும். ஒரு சின்ன தீ காட்டையே அது அழித்து விடக்கூடியது. ஆனால் அது போல் உன் நாக்கு மோசமான ஒன்று. அதுக்குன்னே தனி சாப்டரை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். யாக்கோபு 3 அதிகாரம் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். அதுக்குன்னே தனி சாப்டர் போட்டே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார்னா, இந்த நாக்கு உள்ளே வச்சு அதுக்கு எலும்பை கொடுக்காம, நம்ம உடம்புக்கு பலன் எது? எலும்பு. நாக்குக்கு என்ன கிடையாது? எலும்பு கிடையாது. நாக்கு வெளியே வரக்கூடாதுன்னு தான் பல்லெல்லாம் போட்டு சுற்றி அடைச்சி வச்சிருக்காரு. அதுக்கு வெளியவும் என்ன வச்சிருக்காரு? உதட போட்டு அதை அடக்கி வச்சாலும் அடங்குதா இது? புருஷன் ஒன்று சொல்லிட்டான்னா, அப்பா அது பேசுகிற வார்த்தை, மனைவி ஏதாவது சொல்லிட்டா அது பேசுகிற வார்த்தை, பக்கத்தில் உள்ளவன் ஏதாவது பேசிட்டானா வர்ற வார்த்தைகளை பார்க்குறோம். பரிசுத்தம் ஒரு நிமிஷத்தில் போயிடுது. உன் நாக்கு ரொம்ப முக்கியமானது பரிசுத்தத்தில். உன் நாக்கு உன் முழு சரீரத்தையும் கரைப்படுத்திடும். அதனால தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பும்போது தம் நாக்கை பரலோக அக்கினியினால் நிரப்புகிறார். 2 கைவேத்தி என் நாக்கை சரிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எபேசியர் 5 அதிகாரம் 21 வாசிங்க. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி கீழ்ப்படியணும். பரிசுத்தமாக வாழணும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சு பரிசுத்தமாக வாழணும். அதுக்கு தான் ஆண்டவர் தெய்வ பயத்தை கொடுத்துருக்கிறார். குடும்ப வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழணும். உன் நாக்கு பரிசுத்தமாக இருக்கணும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இந்த காம விகார பழக்கங்கள், நீ தவறான படங்களை பார்க்கறது, இது எல்லாம் முற்றிலும் ஒழியணும். உன் வாழ்க்கையில் கவலையினமாக இருந்துடாத. வாழ்க்கையில் கவலையினமாக இருந்துடாத. உன் வாழ்க்கையில் கெடுத்துருவார்கள் மனிதர்கள். நீ ஜாக்கிரதையோடு வாழணும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லா இடத்திலும் உள்ளவர்கள் கண்களை மூடி பயபக்தியோடு பரிசுத்தத்தில் நாங்கள் இந்த மாதத்தில் வளரணும். உம்முடைய சமூகம் எங்கள் முன்பாக போகட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருப்பாயாக. உன்னோடு கூட தேவ சமூகம் வரணும். பரிசுத்தமாக இருக்கணும். நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு கொண்டு வந்து உன்னுடைய விபச்சார வேசித்தன ஆவி கொஞ்சம் கூட உனக்குள்ள வராதபடி, அசுத்தமான எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் வராதபடி ஆண்டவர் உன்னை பாதுகாப்பாராக. தவறான படங்கள், அசுத்தமான படங்களை பார்க்கிறதோ பேசுகிறதோ உன் நாவிலே இராதபடி கர்த்தர் காப்பாராக. உன் குடும்ப வாழ்க்கைக்குள்ள பரிசுத்தம் இருப்பதாக. ஆண்டவரே எங்களை சுத்திகரி. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இன்றைக்கு என் வாழ்க்கையில பரிசுத்தம் வேணும். உம்மை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்றோம். கை வைத்து நல்ல ஆண்டவருக்கு காமிங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் தேவை. நான் உம்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என்னை மாற்றும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி உண்மையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் கைகளை வைத்து காண்பீங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45க்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், 5ஆம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை 6:30க்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:15க்கும், 3ஆம் ஆராதனை காலை 10 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 11:45 மணிக்கும், மாலை ஆராதனை 4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எங்கள் முகவரி எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15,000. 24 மணி நேர தொலைபேசி எண் 914422353535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒலிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9884544000 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hope center@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.